கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from 2 Chronicles chapter 19 verse 11. Act with courage and may the Lord be with those who do well. 2 நாளாகமம் 19 அதிகாரம் 11 வசனம். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. Are you afraid to make a decision thinking you might have to stand alone? ஒருவேளை நீங்கள் எடுக்க நினைக்கின்ற ஒரு முடிவினால் நான் தனித்து விடப்படுவேனோ என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் நீங்கள் திடமனதாய் இருந்து உங்கள் காரியத்தை நடப்பீங்கள். ஏனென்றால் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க இந்த காரியத்தை எப்படி செய்யணும் என்ன என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார் என்று. ஆமா, உத்தமமாய் நடப்பது எப்படி என்றால், ஒரு பிளேம்லெஸ்ஸான லைஃபை நீங்க லீட் பண்ண வேண்டும். பிளேம்லெஸ்ஸான ஒரு பர்சனா இருக்கும் பொழுது உங்க காரியங்களிலே எல்லாவற்றையும் நீங்க கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, அவரை ப்ளீஸ் பண்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும்பொழுது அவர் நிச்சயமாகவே உங்களுடைய எல்லா காரியத்திலையும் அவர் உங்களுக்கு துணை நின்று எல்லா காரியத்தையும் நடப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் உள்ளவர்களை போல இருக்காம நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய நாமத்தை தரித்த நம்ம நிச்சயமாகவே அவருக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை, அவர் கண்களுக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு கூட துணை செய்வார். அவர் எல்லா காரியத்திலையும் நம்மை பாதுகாத்து அவர் வெற்றி சிறக்க செய்ய வல்லவர் இருக்கிறார். நம் தானியேலின் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது ராஜா ஒரு கட்டளை போடுகிறார். ராஜாவை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாது என்று சொல்லி ஒரு ஆர்டர் வருகிறது. ஆனால் அந்த தானியேல் என்ன செய்கிறார்? அவர் எப்பொழுதும் போல அவருடைய ஓன் ரொட்டீன்ல அவர் ரொம்ப திடமனதாய் ஃபர்மா இருக்கிறார். அவருடைய டிசிஷன்ல அவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே சென்று மேலறைக்கு சென்று அந்த விண்டோவை ஓபன் பண்ணி அந்த எருசலேமை நோக்கி அவர் 3 முறை விண்ணப்பம் பண்ணி தினமும் ஜெபிக்கிறார். இதை பார்த்த மனுஷங்களாம் ராஜா இடத்துல போய் சொல்றாங்க, இதை மாதிரி நீங்க சொன்ன கட்டளை மீறி தானியேல் 3 பேரையும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் என்று சொல்லி. இதனாலே தானியேலை தூக்கி சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்டார். ஆனால் அந்த சிங்க கெபியிலே கர்த்தர் அவருக்கு துணை நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டுகிறார் என்று பார்க்கிறோம். இதனாலே அந்த ராஜா அடுத்த நாள் பார்க்கும்போது அவர் ஆச்சரியப்பட்டு போகிறார். அவர் கர்த்தருடைய நாமத்தை ராஜா மகிமைப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்ம உத்தமமா நம்மளுடைய காரியத்தை தைரியமா நடப்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம கூட அவர் துணை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். When you choose courage and do what is right, God never leaves you alone. He stands with the righteous, strengthens them and honor their obedience. Today walk boldly, His presence will go before you. நாம் இதை விசுவாசித்து ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே உத்தமமாய் நடக்க வேண்டும், கர்த்தர் எனக்கு துணையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே நீங்க கூட வாங்க ஏசப்பா. ஆண்டவரே, உத்தமமாய் நடக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. எல்லா காரியத்தையும் உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உண்மை கனப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாற்றித்தாங்க ஏசப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.